ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனியேஷ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஷாப்பிங் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அந்த விளாக் தான் நம்ம வந்து நீங்கள் இன்றைக்கி நம்ம விளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆமாம், வாங்க பார்க்கலாம். மோசக்குட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோசக்குட்டி நல்லா இருக்கா? அப்புறம் வந்து இதில் கேட்டிருந்தீங்க, பாப்பா வந்து கொலுசு போட்டாங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஓகேவா? நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க காலில் போட்டாச்சு, வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா காலில் போட்டாங்க. இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததே பெரிய விஷயம். அதனால் அந்த அடுத்த நாளே வெள்ளிக்கிழமைங்க இல்லைங்களா, சாமியை கும்பிட்டு காலில் போட்டு விட்டாங்க. ஹாய் சொல்லியிருந்தாங்க, எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது சொல்லலை, வெக்கமா சொல்லுங்க அம்மாக்காக. சரி, ஒரு டான்ஸ் ஆடிருங்க. ஆ, புரி புரி செய்யுமா சொல்லிடு. சரி, போகலாமா? எல்லா எடுத்துட்டிங்களா? சரி வாங்க, நம்ம வந்து திருப்பூர் போக போகிறோம். இப்போ எங்கே வந்து போகிறோம் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஐயோ போச்சு, என்னாச்சு? ஆனால் நிஜமாக சொல்கிறேன், குழந்தை பிள்ளைய கூட காதை குத்திட்டு இந்த பாடு பட்டதில்லை தெரியுமா? ஏன் விசுக்குன்னு கழட்டிங்க? 4 நட்சத்திரம் பாட்டு கழட்ட வேண்டியது தானே. ஆமாம், வேண்டாம்மா. யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் எவ்வளோ பாதுகாப்பாக 5 வருஷமாக வச்சுருக்கிறது தெரியுமா? தூக்கிட்டு போகிறது அதில் வந்து ஒன்றும் இல்லை, வாட்டர் கேன் வைக்கணும்ல. நம்ம சென்னை சில்க்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கம்மா சிவா தானே, சிவா போயிட்டுருக்கோம். சென்னை சில்க்ஸில் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கலை அப்படின்னு இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம என்னைக்கு ஒரு கடையில் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்பி நம்ம சிவாவுக்கு போயிட்டுருக்கோம். சிவாலையும் பார்த்துட்டு தக்குவா போவோம். போயிட்டு வந்து சும்மா வரக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா போயிட்டு இவ்வளோ நேரம் ஏசி காற்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 பனியன் மட்டும் எடுத்திருக்கேன். வீட்டுக்கு வந்து நான் காமிக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அலோடு கிடையாது சென்னை சில்க்ஸில். அதனால் நான் கேட்கலை, அதான் உண்மை. அலோடு இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் வந்து கேட்கலை. பாப்பாவுக்கு வந்து 3 பனியன் எடுத்திருக்கேன். நான் காட்டுறேன், ஓகேங்களா? அங்கே எடுத்த அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் செக்ஷன்ஸில் இருக்கோம். பாய்ஸ் செக்ஷனில் வந்து பாய்ஸ் பேண்ட் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் வந்து கேர்ள்ஸ் பேண்ட் போட மாட்டோம், பாய்ஸ் பேண்ட் தான் போடுவோம். ஏன் தாங்க? வா, இல்லைன்னா ஒரு சைஸ் பெருசு வாங்கிக்கலாம்ல. 28 தான் கிடைக்கும். இங்கே சென்னை சில்க்ஸில் எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேட் வந்து டாப் மட்டும் வந்து ரேட் போட்டிருந்தாங்க. எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நம்ம சிவாவில் வந்து கிளாத்து சூப்பராக இருக்குது. கீழே போட ட்ரௌசரோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு உங்களுக்கு 150 ரூபா தான். உண்மையாலுமே அவ்வளோ நல்லா இருக்குது. எடுத்துட்டேங்க. 1 2 5 நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. திருப்பூரில் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. எழுதிட்டிங்களா? வாங்கிட்டோம். ஐயப்பா, வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வாங்க வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து இப்போ நம்ம மாலை வாங்க வந்திருக்கோம். பாப்பா நாளைக்கு மாலை போட போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மாலை வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டோம். இதில் தான் ஒரு மாலை எடுத்திருக்கோம். இதுலையா
எதுலம்மா எடுத்தோம்? இதுலயே எடுத்தோம். இதில் சின்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். இது எடுத்து இது வந்து எடுத்திருக்காங்க. எங்கள் ரெண்டுத்துக்கு வந்து மாலை இருக்குது. பாப்பாவுக்கு மட்டும் மாலை வாங்கியிருக்கு இந்த வருஷம். மாலையெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வாங்க போகிறோம். பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாமி கும்பிடணும் இல்லைங்களா, வீட்டில் சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், பூ வேணும். அதனால் போய் பூவும் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். பூ வாங்கினோம்னா நம்ம வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே வாங்கியாச்சு. வீட்டில் போயிட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. வாங்க நம்ம என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் நம்ம டீ தூள் வாங்கினதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்த வாட்டர் பாட்டில். பூவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு கையில் காசு கொடுத்தாரு. பட் ஆனால் நான் வாங்கலை. ஏன் அப்படின்னா இல்லை ரம்ஜானுக்குமா விலை கூடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நான் போய் கேட்கல. 1/4 கிலோ பூ பார்த்தீங்கன்னா 280 ரூபா சொன்னாங்க. அதுலேயும் பாதி கேட்டேன். நம்ம வாங்குற மாதிரி இல்லை, அதனால வேண்டாங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். இந்த பூவே வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு மாலை போடையில் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ் பார்த்தேன். இதுதான் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாட்ட வந்து இந்த கலர் வந்து இல்லை. இது அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த கலர் சாரி நல்லா இருக்கும், எடுக்கணும். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 சில்லறை வந்துருச்சு. பொய் சொல்றா. ரேட் எவ்வளவு தெரியுமா? 450 ரூபா தான். தெரியுதுங்களா? 450 ரூபா இந்த ட்ரெஸ். தென்னாளுக்கு எப்பவுமே கூட தான் எடுப்போம். பட் இன்னைக்கு ஏன் கம்மியா எடுத்துட்டோம்னா இதுவே போதும் அப்படின்னு எடுத்தா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எங்க இந்த ட்ரெஸ் நேரத்துக்கு போட்டணும். பாப்பா கிட்ட வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்குன்னு எடுக்கிறது எல்லாமே அது மித்த எல்லா நோம்புக்குமே ரேட் கம்மியாக தான் எடுப்போம். அவள் பிறந்த நாளைக்கு எடுக்கிற ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2000 ரூபாவை தொட்டுரும். நம்ம குழந்தைகளுக்குன்னு போனோம்னாவே கண்டிப்பாக 2000 தொட்டுரும். அதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்ததால வந்து அம்மாண்ணா இது வந்து நம்மளை காப்பாத்திருக்கு. இந்த கடை வந்தது நம்மளை காப்பாத்திருச்சு. எதனால அங்க போயிடுறது. அவருக்கு ரெகுலரா யூஸ் பண்ற Dress இல்ல. நம்ம ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அவருக்கு நல்ல Dress அப்படி எடுத்து. அதனால பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாப்பாக்கு வந்து பிறந்த நாளைக்கு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கணும், ரேட்டு கம்மியா இருக்கும்னு சொல்லி அந்த Dress வந்து நம்ம பிறந்த நாளைக்கு எடுத்தாச்சு. இதெல்லாம் ரெகுலர் யூஸ். இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் எடுத்துக்கோ. Dress முதல் தடவை என் பிள்ளைக்கு பேண்ட் எடுத்திருக்கேன். அது பசங்க செக்ஷன்ல போய் பேண்ட் பெல்ட் கேட்டு வாங்கணும் நாங்க என் பிள்ளைக்கு. இதுக்கு மேட்சா வந்து போடுறதுக்கு இதுங்க பனியன் வந்து இது நம்ம சென்னை சில்க்ஸ்ல எடுத்தோம். இந்த பனியன் வந்து எதனால வந்து நம்ம அங்க எடுத்தோம்னா இப்போ பாப்பா வந்து இந்த இதுல போட்டுருப்பா தெரியுங்களா, இதுல காமிச்சிருக்கேன் இல்லையா பாப்பாவை. அந்த பனியன் எடுத்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. அது வந்து நம்ம வாங்கில 140 ரூபாய்க்கு வாங்கணும் அந்த பனியன். பட் அதே பனியன் இப்போ திருப்பி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது சென்னை சில்க்ஸில். ஆனால் வந்து இந்த 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. அதனால நம்ம பாப்பா வந்து 4 பனியன் இந்த கலர் ஒன்று ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ரெகுலர் யூஸுக்கு போடுறது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 பனியன் ஒரு ஃபேண்ட்டு 4 பனியன் எப்படி. இன்னொன்று வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சிவால வந்து மேக்ஸிமம் பாப்பா அந்த ஒரு என்ன கலர்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பா. அது வந்து நம்ம சிவால வந்து எப்பவுமே அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். பட் ஆனா இந்த தடவை நாங்க இங்க இதை எடுத்துட்டு நாங்க அங்க போனோமா கவனிக்கவே இல்லை. இப்ப அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் எதுக்கு அதை நான் எடுத்தேன் அப்படின்னு. எதனால அப்படின்னா 149 ரூபா. அதாவது டாப்பும்
இதான் இந்த டவுசர். இந்த டவுசர் ரெண்டுமே சேர்ந்தே பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் செட்டு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 ரூபா போட்டா அதுக்கு செட் எடுத்துருக்கலாம். நல்லா இல்ல, துணியும் உங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா அப்படி எலாஸ்டிக் மாதிரி நல்லா இருக்குது. இது ஒரு கலர். இதுல வந்து ஒரு 3-4 கலர் இருந்துச்சு. எல்லா கலர்லயும் ஒண்ணு எடுத்துட்டேன். ஏன்னா பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அவ ட்ரெஸ் எடுத்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்ல அதனால இருக்கிற ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னா பிறந்த நாளுக்கு எடுத்தது. இப்படி பெரிய பெரிய செட்டா அதெல்லாம் ரெகுலரா போட முடியல. இப்ப ஸ்கூல் விட்டு வந்தோடனே உங்களுக்கு போறதுக்கு ட்ரெஸ் வேணுங்கிறதுக்கு ஒரு 4 கலர்ல வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோம். ரெகுலரா போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். பரவாயில்லைங்க, செட்டு 150. உண்மையாலுமே அவளுக்கு ஒரே ட்ரெஸ் எடுக்கிறத நாங்க பிரிச்சு எடுத்துட்டு பிறந்த நாளுக்கு. இப்ப என்ன இப்ப இவ்ளோ ட்ரெஸ்ஸா பிரியா? இவ்ளோ ட்ரெஸ் எல்லாம் இல்ல, நிஜமா சொல்றேன். அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல தான் நான் இத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இந்த வருஷம். பாப்பாவே உண்மையாலுமே சொல்றேன், அவ இந்த ட்ரெஸ் வேண்டானா எனக்கு இந்த மாதிரி அம்மா எனக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுமா, இதே மாதிரி போதுமா தங்க, கேக் வெட்டையில அந்த மாதிரி போட்டாதான் தங்க நல்லா இருக்கு, எனக்கு அது வேண்டாம்மா குத்துமா. பாப்பா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டான். இந்த இது தப்பு பண்ணிட்டோம் ஆரம்பத்துல. ஆமா, அது 2000 ரூபாங்க. என் மனசாட்சி இல்லாம அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ இருக்கு. நான் கீழ உங்களுக்கு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வருஷம் கொரோனா டைம், ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லி 2வது வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒயிட் ஹவுஸ்ல போயிட்டு 2000 ரூபாய் அந்த ட்ரெஸ், அந்த பிக் இருக்கு. நான் கண்டிப்பா அந்த போட்டோ நான் கீழ போடுறேன் பாருங்க. போடவே இல்ல அந்த அன்னைக்கு போட்டா ஃபுல்லா ஸ்டோன் ஒரு ட்ரெஸ். யாருக்கும் எங்களுக்கு கொடுக்கவும் முடியல, யாரும் எங்களுக்கு தெரியல, கொடுத்தா சங்கடப்பட்டுருவாங்க அப்படின்னு நாங்க போட்ட ட்ரெஸ் எப்படி கொடுக்க முடியும் ஒரு மாதிரியா இருந்துச்சுட்டு கொடுக்கல. இப்ப வரைக்கும் மேல இருக்கு அந்த ட்ரெஸ்ஸும் இருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆடி நோம்பிக்கு எடுத்து ஒரே நாள் போட்டுட்டு 1300 ரூபாய் அந்த ட்ரெஸ் மேல அப்படியே தான் இருக்கு. அதனால இந்த தடவை ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்படி வந்து நான் பாப்பாக்கு எடுத்ததே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்ததுல திருப்தி இல்லை, இத்தனை ட்ரெஸ் எடுத்ததுல திருப்தி. டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே போடுறதுக்கு, வெளியில சும்மா அப்படி போகும்போது இங்கே போடுறதுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அவ ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ ஜட்டியில கிழிஞ்சு ஓட்டை இத்து போய் அப்படித்தான் இருக்கும். என்ன மறந்துட்டு அவளுக்கு டவுசர் எடுக்க, அவளுக்கு டவுசர் எடுக்காம ஸ்கூல் போட்டு போறது, முக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு யூனிஃபார்முக்கு டவுசர் எடுக்க. அதுவும் இல்லாம ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்தோம். மத்தபடி பாத்தீங்கன்னா பாப்பாக்கு விலையில எல்லாமே இருக்கு, இருக்கிறத வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளவுதாங்க. பாப்பாவோட பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சது. வேற என்ன வாங்கல பாப்பாக்கு? ஒண்ணுமே வாங்கல, இவ்வளவுதான் வாங்கியிருக்கோம், வேற ஒன்றும் வாங்கல பாப்பாக்கு அப்படின்ட்டு. ட்ரெஸ் எடுக்க போனோம், ட்ரெஸ் எடுத்தோம், மாலை வாங்கணும், அது போக இது பூ வாங்கணும், வேற ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அவளுக்கு. பாப்பாக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். அத டாக்டர் வந்து ஹெல்தி ஃபுட்டா ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் மாசமா இருந்ததுக்கு அப்புறமா இப்பதான் எங்க வீட்டுக்காரு நின்னு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காரு. 360 ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஃப்ரூட்ஸுக்கு. நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் 360 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. நான் மாசமா இருக்கிறப்பதான் கொஞ்சம் முடி விலையே கேட்க மாட்டாரு. எங்க போனாலும் சரி சாப்பிட்ற பொருளுக்கு விலை கேட்க மாட்டாரு. வேணுமா வாங்கிக்க, வேணுமா வாங்கிக்க, வேணுமா வாங்கிக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க விட்டாச்சு. இப்போதான் எல்லாத்துலயும் எடுத்து போட்டு காசை கொடுத்துட்டு வந்திருக்காரு. 360 ரூபா. இதுல ஒரு செட்டு நாங்க பாப்பாவுக்கு போட்டு உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு நான் எடுத்தேன். பாப்பா இங்க வாசமே எந்த கலர் போடலாம்? அதே போடுங்க பாப்பாமா. அவ்வளோதாங்க பாப்பாவோட பர்ச்சேசிங் இவ்வளோதான். என்ன பாப்பா பிறந்த நாளுக்கு கேக் இந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம். கேக் வந்து ஆர்டர் பண்ணிடலாம். இங்கிட்டு வா. பாப்பா வந்து உண்மையாலுமே வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, அப்படி ட்ரெஸ்ல காசு போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனாலும் நான் வந்து போட்டுருவேன். மித்தபடி தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக தான் எடுப்பேன், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன், கம்மியாக தான் எடுத்துருவேன். ஆனால் பிறந்த நாளைக்கு எப்படின்னு அவளுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் இதாக தான் எடுப்போம். இந்த தடவை வந்து அதை கம்மி பண்ணிட்டு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ். ஆமா அச்சச்சோ போரு இருமா ஒரு நிமிஷம். அது இந்த கிளாத் உனக்கு கிளாத் ஃப்ரீ கிளாத் தான். கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணுமா? ஆமா அச்சச்சோ. அது என்ன சைஸ்? எல். இது எல் தான், இது எம், இது எம்.
அது ரெண்டு போட்டிருக்கிறது பாருங்க. இது இப்போ என்ன கூத்தாகி போச்சு தெரியுங்களா? எல்லாமே சின்னதாகி போச்சு. பாப்பாக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு போடணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு பிரியா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாப்பாக்கு அப்படின்னு நினச்சி நாங்கள் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். பட் ஆனால் இப்படியாகவும் நாங்கள் நினைக்கவே இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸுமே சின்னது, அதாவது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் அவளுக்கு போட்டால் வந்து கரெக்டாக அந்த இது இல்லை, இப்படி ஒடுங்கிருச்சு ட்ரெஸ். உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கு. ஓ கடவுளே, கூட்டத்துல போனோம்னா நமக்கு இதுதான் பெரிய வாதனையாகும். சரி விடு, மாத்தியா பில் இருக்குல்ல, பில் இருந்தா மாத்திக்கலாம். சரி ஓகேங்க, நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். காலையில இருந்து இன்னும் ஒன்றும் செய்யலை. காலையில எனக்கு பாப்பா காலையில எனக்கு வேலையே வந்து எனக்கு சரியா இருந்துச்சு. காலையில மாமா வேலைக்கு போயிட்டாங்க, மதியானம் தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேசிங் போனோம். மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் வச்சுட்டே தயிர் வாங்கிட்டோம். வேறு ஒன்றும் பண்ணலை. காய்கறி இருந்துச்சு, இருந்தாலும் நான் ஒன்றும் செய்யலை. இப்போ நைட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம், காய்கறி ஏதாவது வச்சு சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலாம். நம்ம இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். சரிம்மா, இதை வந்து நம்ம மாற்ற போகிறப்ப கண்டிப்பாக ஒரு குட்டி மினி ஷார்ட்ஸாக வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த vlog வந்து நம்ம இதோட முடிஞ்சு. புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இந்த புள்ள 100 ரூபா தான், யாராவது என்ன வாங்கி. இது வந்து அந்த இதில் எடுத்த ட்ரெஸ் தான். பாய் சொல்லிடுங்க. பாய் போங்க. சரி ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் பாய்.